பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஐஸ் ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். தான் அது என்ன பார்க்க போகிற சீரிஸ் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் நான் கவியை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க ஸ்டேட்டாக கதைக்குள்ள போயிடலாம். ஆதி விஷ்ணு கிட்ட எனக்கு காவியை பார்த்தா கூட போதும்னு சொன்னா. அதுக்கு விஷ்ணுவோ சரி வெயிட் பண்ணு, ஐ ஹாவ் அ பிளான்னு சொல்லிட்டு ஆதியை வீடியோ காலுக்கு வர சொன்னா. ஆதியுமே வீடியோ கால் வந்தாளா, அந்த வீடியோ காலில் ஆழ்வியை ஆட் பண்ணாளா. அதை பார்த்த ஆதி இப்போ எதுக்கு நீ ஆழ்வியை ஆட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு விஷ்ணுவோ கொஞ்சம் நேரம் கவமா இருக்கியா, நான் என்ன பண்ணுறனோ அது ஜஸ்ட் வாட்ச் பண்ணு, வெயிட் அண்ட் வாட்ச்னு சொல்லிட்டு ஆதிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆழ்வியோ கரெக்டாக வீடியோ கால் ஆட் ஆனா. ஆழ்வியை பார்த்த உடனே ஆதி டக்குன்னு சைலண்ட் ஆனா. இப்போ விஷ்ணுவோ ஆழ்வி கிட்ட ஆழ்வி எங்களுக்கு பிடி மேம் பார்க்கணும், கொஞ்சம் அவங்ககிட்ட வீடியோ கால் பண்ணி எடுத்துகிட்டு போறியான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆழ்வியோ ஏன் ஃபோனை பிரின்சிபல் ரூமுக்கு சப்மிட் பண்ண பார்க்குறீங்களா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு விஷ்ணுவோ யூ டோன்ட் வரி, அந்த அம்மா நம்ம ஃபோனை வச்சு எதாவது யூஸ் பண்ணாதான் திட்டுவாங்க, எங்ககிட்ட பேசணும்னு சொன்னால் கண்டிப்பாக திட்ட மாட்டாங்க, இப்போ ஏன் கொஞ்சம் ஃபோனை கூடான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆழ்வியுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருந்தாளா. அதே சேம் டைம் அங்கே வேனை நான் கழுவிட்டு இருந்தேன். அந்த வழியாக போகும்போது கரெக்டாக அவள் பிளான் பண்ண மாதிரியே நான் வீடியோ காலில் தெரிஞ்சிட்டேன். என்னை விஷ்ணு பார்த்த உடனே ஆழ்வி அங்கேயே ஸ்டாப் பண்ணேன். யாதி இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஃபர்ஸ்ட் 6 அடிச்சு அந்த இடத்துல தானே வேன் நினைச்சு தோ காவியா கழுவிட்டு இருக்காளே, அதே வேன் தான் நினைக்கிறேன், அவள் தொடச்சிட்டு இருந்தாலே அந்த மாதிரி தானே உடஞ்சன்னு சொல்லி கேட்டான். பாதிக்கு எதுவுமே புரியல, என்னடி சொல்கிற எனக்கு புரியலன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு விஷ்ணுவோ நல்லா பாரு, அந்த கண்ணாடி இது நீ ஃபர்ஸ்ட்டு உடைச்ச, என்ன மறந்துட்டியா, நல்லா பாரு உத்து பாருன்னா. அப்போ ஆழ்வியோ கையை வலிக்குது, எதோ பார்க்கறதாலும் சீக்கிரமாக பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாலா. எனக்கு நல்லா தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் தான் ஆதி புரியுது அந்த கண்ணாடி மட்டும் இல்லை இன்னொரு கண்ணாடி சேர்த்து தான் உடைச்சேன், ஓசோன் லேயரில் ஓட்டம் விழுந்த மாதிரி 2 கண்ணாடியிலுமே ஓட்டம் விழுந்துச்சு, இப்போ எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு பேசிக்கிட்டே ஆதி என்னை நல்லா பார்த்துட்டா. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நாங்கள் உட்காந்துட்டு வேலை தொடச்சிட்டு இருந்தேன். போதும் நீங்கள் பேசிக்கிறது, நான் பிடி மேம்கிட்ட எடுத்துமே கொடுக்குறேன், தென் அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு அவளுமே ஃபோன் எடுத்துகிட்டு போய் பிடி மேம் கிட்ட கொடுத்தா. பிடி மேமோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களா. அப்போ அதே சேம் டைம் நான் வேனோட கீ எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வேனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பிரின்சிபல் சாவி அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாருங்க. அப்போ அந்த வேனை எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் போட போகிறேன், ஈவினிங் இந்த வேனோட கீயை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனாலா. அப்போ பிடி மேம் என்னை கூப்பிட்டு என்ன நீ வந்துட்டு அப்படியே போகிறேன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட வேற என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்களோ இவங்க 2 பேருக்கு விஷ் பண்ணலாம்லன்னு சொல்லி கேட்டாங்க. உன்னை யாருன்னு நினச்சிட்டு ஃபோனில் எட்டி பார்த்தேன்னா அவட பாவிங்களா இங்கே 2 பேருமா பிளான் பண்ணி என்னை பார்த்துட்டாங்களே, இப்போது எஸ்கேப்பும் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது, என்ன பண்ணுறது, பேசி தான் ஆகணும்னு முடிவு பண்ணி அவங்க 2 பேர்கிட்டையும் நீங்கள் 2 பேரும் நல்லா விளையாடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், இது வரைக்கும் உங்கள் மேட்ச் நான் ஒன்று கூட பார்க்கல, நல்லா விளையாடுங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். நான் பேசின உடனே அதுக்கு வாயெல்லாம் பல்லு. இப்போ என்னோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா, திண்ணியில் கிடந்துரு திருக்குன்னு அடிச்சா கல்யாணம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆதியோட முகத்தை பார்க்கும்போது நான் கதைக்குள்ள போகலாம். என் பிடி மேம் ஆதிக்கிட்ட என்ன ஆதி நீ ஒழுங்காக விளையாடலையேன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு விஷ்ணுவோ என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க, லாஸ்ட் மேட்ச்சில் 130 ரன் எடுத்திருக்கா, 3 விக்கெட்டையும் கைப்பற்றிருக்கா, அதுவும் கம்மி ரன் ரேட்டில், இதுக்கு மேலே வேற என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு அவங்களோ அவன் மட்டும் ஒழுங்காக விளையாண்டுருந்தா 130 என்ன 170க்கு மேலே எடுத்துருக்கலாம், அவளுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஷ்ணுவோ ஓகே மேம் எனக்கு டீம் மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து காலை கட் பண்ணிட்டு வந்துட்டா. பாதியோ எஸ் மேம் எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளும் காலை கட் பண்ணிட்டு ஓடிட்டா. ஆதி அந்த காலை கட் பண்ண உடனே விஷ்ணு கால் பண்ணி என்னடி அந்த அம்மா கிட்ட என்னை தனியாக மாட்டி விட்டேன், சிங்கிள் கொடுத்துருந்தா நானும் சேமாக கட் பண்ணியிருப்பேன்ல லூஸு அப்படின்னு சொல்லி திட்டினாளா. இப்போ விஷ்ணுவோ அவளை நீ பார்த்தா போதுன்னு மட்டும்தான் சொன்னேன், நான் அவளை உங்ககிட்ட பேசவே வச்சிட்டேன் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாளா. அதுக்கு ஆதியோ இப்போ என்ன சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச் சொல்லணுமா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு விஷ்ணுவோ ஆமான்னு சொல்லி சொன்னா. ஆதியுமே ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச், சரி அதெல்லாம் இருக்கட்டும் அடுத்தவனோட மேட்ச் என்னன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு விஷ்ணுவோ உங்க கூட விளையாட போகிறல அந்த மேட்ச்னு சொல்லி சொன்னாலா. அப்போ ஆதியோ நீ ஏன் உன்னுடைய பாலை விசிபிள் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ மட்டும் ஹைட் பண்ணி பவுல் பண்ணின்னு வச்சுக்கோயேன், இன்னுமே அவனோட ஆக்ஷன் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும், மறைச்சி பந்த போடுன்னு சொல்லி சொன்னான். அதுக்கு விஷ்ணுவோ ஓகேன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கப்புறம் விஷ்ணுவோ நான் அடுத்த மேட்ச்க்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு அகைன்ஸ்டாக பவுல் பண்ணுன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு ஆதியுமே நானுமே உன்னோட பால்ஸ் எல்லாத்தையுமே தெரிவிக்க விட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கப்புறம் விஷ்ணு சரி ஓகே நம்ம மேட்ச் பற்றி பேசுகிறத விட்டுலாம், கேம்ப் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதியோ பரவாயில்ல, சீனியர்ஸ் பிளேஸ் அவ்வளோ பழகிறதில்ல,
பட் ஜூனியர்ஸ் நாங்கள் ரொம்ப நல்லாவே பழகிட்டு இருக்கோம். அப்புறம் என்னுடைய ரூம்மேட் தாமஸ் அவங்க என்கிட்ட நல்லாவே பழகிறாங்கன்னு சொன்னால அதுக்கு விஷ்ணு பார்த்தேன் மேட்ச் டைமுக்கு கூட நீங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க, லைவ் மேட்ச்சில் பார்த்தேன்னு சொன்னாலா. அதுக்கு அதியோ லைவ்லாம் பார்க்குறப்பில்லன்னா அதுக்கு விஷ்ணு பார்த்தானா ஆனும் உன்னோட பேட்டிங்கை பார்த்தா தானே உனக்கு எப்படி அகேன்ஸ்டாக பவுல் போடணும்னு எனக்கு ஐடியா கிடைக்கும்னா அதுக்கு ஆதியோ கேடி நீ சரி ஓகே எனக்கு ப்ராக்டிஸ் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன், மேட்ச்சில் ஒன்று மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அது கிளம்பி போயிட்டா. அடுத்த நாள் மேட்ச்சில் டாஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டாஸும் போட்டாங்க. எம்ஐ டாஸ் வின் பண்ண அவங்க பவுலிங் சூஸ் பண்ணி ஆர்சிபியை பேட்டிங் பண்ண சொன்னாங்க. ஆஸ் யூஷுவல் ஆதியோ எல்லா பவுலர்ஸையும் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. எம்ஐயோட கேப்டனும் டீம் மீட்டிங் அப்போவே விஷ்ணுவை ஆதிக்கு அகேன்ஸ்டாக பவுல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்றி நல்லாவே தெரியும். அதாவது விஷ்ணுவோட ஆக்ஷன் ஆதிக்கு நல்லாவே தெரியுன்றதால ரிஸ்க் எடுக்க வேணான்னு முடிவு பண்ணி விஷ்ணுவை அவளுக்கு அகேன்ஸ்டாக பவுல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விஷ்ணுவோ அமைதியாக ஓவர் பண்ணிட்டு ஃபீல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆதியோ கிட்டத்தட்ட செஞ்சுரி தாண்டி போயிட்டு இருந்தாளா. அப்போ எம்ஐ கேப்டனுக்கு இவளை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது விஷ்ணு அவன்கிட்ட போய் என்கிட்ட பால் கொடுங்க நான் அவளை ஸ்டாப் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சொன்னேன். அதை கேட்ட கேப்டனும் நான் தான் டீம் மீட்டிங்கில் வந்துட்டு சொல்லிட்டேன், இன்னைக்கு ஆதி வந்ததுக்கப்புறம் உனக்கு பவுலிங்கே கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். அது கேட்ட விஷ்ணு எனக்கு இன்னும் 2 overs இருக்கு கேப்ஸ், நான் பண்ணி காட்டுறேன், என்னை நம்பி பாலை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். அது கேப்டனும் ஐபிஎல்னு சொல்லிட்டு அவள் அமிச்சோட போனாரா. அப்போ கரெக்டாக கேப்டன் என்ன பேசுறீங்க, ஆதியோட ஸ்கோரை பாருங்க, கிட்டத்தட்ட 70 பாலுக்கு 120 ரனை தாண்டி போயிட்டா. இதுக்கப்புறம் அவளை ஸ்டாப் பண்ண என்ன பண்ணலன்னு அவகிட்ட கொடுங்க, ஏதாவது மேஜிக் நடந்து அவளை ஸ்டாப் பண்ண சந்தோஷம், இந்தா போய் பவுல் பண்ணுன்னு சொல்லி பாலை விஷ்ணு கிட்ட கொடுத்தாங்க. விஷ்ணுவுமே ஆதிக்கு எதிராக பவுல் பண்ண நின்றுட்டு இருந்தா. அப்போ ஆதி விஷ்ணுவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வா போலக்டன்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணா. ஃபர்ஸ்ட் பால் போட்ட உடனே ஆதி அதை சிக்ஸருக்கு விரட்டினாலா. விஷ்ணு பந்தை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் திரும்பி ஆதியை பார்த்துட்டு பவுலிங் பண்ண போயிட்டான். அடுத்த 2 பால் போட்டா, அடுத்த 2 பாலுமே 6க்கு போச்சா. இப்போ கேப்டனும் வைஸ் கேப்டன் கிட்ட நான் சொன்னேன் இப்போ ஒவ்வொருக்கு 2 6 தான் போகும், ஆனால் இப்போ போட்ட 3 பால்ல 3 6 ஆயிடுச்சு, ஹேட்ரிக் ஆஃப் 6. முன்னையாவது பரவாயில்ல கணிஞ்சிக்கிட்டு தான் இருந்துட்டு இருந்தது, இப்போ ஏதோ பெட்ரோல் ஊற்றி விட்ட மாதிரி குபீர்னு எரியாம என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வைஸ் கேப்டனும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி விஷ்ணு கிட்ட போய் உன்னோட பெஸ்ட் பால் ஏதோ அதை பவுல் பண்ணு, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் உனக்கு பேக் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க போய் அவனோட இடத்துல என்னாங்க. அப்போ விஷ்ணுக்கு ஆதி சொன்னது நான் வந்துச்சு, உன் பால் எஃபெக்டிவாக தான் இருக்குது, ஆனால் நீ போட்டினா இன்னும் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொன்னால அது நான் வந்துச்சு. ஸோ விஷ்ணுவோ பாலை மறைச்சி ஆதிக்கு பவுல் பண்ண. அந்த பால் சிம்பிள் பால் தான், நேராக குச்சியை நோக்கி போட்டா, அவ்வளோதான். ஆதியால் அது என்ன பால்னு கணிக்க முடியாதால ஒரு சின்ன கேப்பில் பேட்லேருந்து பால் மிஸ் ஆகி டட்டான்னு குச்சி அடிச்சது. ஆதியோ 173 ரன்ல அவுட் ஆனா. ஆதி அவுட் ஆன உடனே விஷ்ணுவும் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாளா. எதிரி ஜம்ப் பண்ணி ஏர்லேயே ஒரு குத்து விட்டுலாம். அவள் செலிப்ரேஷன் பார்த்தா ஆதி சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து டக் அவுட் நோக்கி நடந்து போயிட்டு இருந்தா. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஆர்சிபி தான் மேட்ச் வின் பண்ணிச்சு. மேட்ச் வின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த குருணால் பாண்டியாவும் ஹர்திக் பாண்டியாவும் ஒரு டைம் டிஷர்ட்டை மாற்றி போட்டுக்கிட்டாங்களே, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் டிஷர்ட்டை மாற்றி போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. அந்த டோர்னமெண்ட்டை ஆர்சிபி தான் வின் பண்ணிச்சு. ஆதி தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஆதி அவங்க வீட்டுக்கு போனாலா. அவங்க அம்மாவை வந்து நின்று எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்களா. அப்போ ஆதியோ அம்மா இதான் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு, அப்படி இதாம்மா ஃபைனலில் எனக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் எமர்ஜிங் ஆஃப் த டோர்னமெண்ட் ஒரு 4 கப் கொடுத்தாங்க இதான்னு சொல்லி காட்டிட்டு இருந்தாளா. அப்போ அவங்க அம்மா அமைதியும் இல்லைன்னு சொல்லி ஆரத்தி எடுத்து உள்ளான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆதியோ இல்லம்மான்னு சொல்லி சொன்னாலும் அப்படி சொல்ல அவளை இழுத்துட்டு போனேன். ஆளோ அவங்க அம்மாட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாளா. அப்போ அவங்க அம்மா ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு நல்லா சாப்பிட்டுன்னு சொல்லி நிறைய சாப்பாடு போட்டு எடுத்துன்னு தூட்டு வந்தாங்களா. ஆதியோ இல்லைம்மா இன்னும் 1 வீக் தாங்க இருப்பேன், அப்போ நான் மறுபடியும் டோர்னமெண்ட் கிளம்பிடுவோம், மேட்ச் இருக்கு ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாலும். அப்போ அவங்க அம்மாவோ சரி ஓகே இன்னைக்கு 1 டே மட்டும் நான் கொடுக்குறது சாப்பிடு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவியோ ஆஸ் நீ பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஆதியோ சரி ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், நான் சாப்பிட்றேன், பட் நான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண நான் போட்டுமான்னு சொல்லி கேட்டாளா. அவங்க அம்மாவோ ஆதி ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு அதுக்கப்புறம் இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லி சொன்னாங்களா. அப்போ ஆதியோ நான் கேட்டதுக்கு நீ ஓகே சொன்னால் தான் நான் சாப்பிடுன்னு சொல்லி சொன்னால. அப்போ அவங்க அம்மாவோ சரி ஓகே போயிட்டு இப்போ சாப்பிடுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆளுமே நல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் கிளம்புறேன்னால. அப்போ அவங்க அம்மாவோ எங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான்னால. அதுக்கு அவங்க அம்மாவோ இப்போ வேண்டாம் நான் சொன்னா கேளு அப்புறமா போய்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க.
அதுக்கு ஆதியோ முடியாது முடியாது, நான் போய் பார்த்துட்டு தான் வருவேன் பாயின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண ஓடினா. ஸ்ட்ரைட்டாக எங்கே ஆழ்வி வீட்டுக்கு. ஆழ்வியோட வீட்டு டோரை கரெக்டா கதவு தொடக்கிறது விஷ்ணு. அது விஷ்ணுவை பார்த்து பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு விஷ்ணுவோ நான் எத்தனை பார்த்தோம் என்ன இப்படி சொல்லுன்னு சொல்லி கேட்டேன். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டேன். ஆதி கூட ஆதியோட ஃப்ரெண்ட் தாமஸும் விஷ்ணு கூட விஷ்ணுவோட ஃப்ரெண்ட்ஸும் ஆழ்வியோட வீட்டில் பயங்கரமாக கேம் பற்றி பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆதியோ ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது கேம் விளாட்லாமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ விஷ்ணு என்ன கேம் சொல்லி சப்பையாக முடிக்கிறேன், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்லாம் வாங்கியிருக்கு, எதுவும் பார்ட்டி இல்லையான்னு சொல்லி கேட்டேன். அப்போ விஷ்ணுவோ ஆழ்விக்கிட்ட யார் பெர்மிஷன் வாங்குறதுன்னு சொல்லி சொன்னான். அதுக்கு விஷ்ணு நீ தான் வாங்கணும், போய் பெர்மிஷன் வாங்கிட்டான்னு சொல்லி ஆழ்விக்கிட்ட விஷ்ணு அனுப்பி விட்டாங்க. அப்போ ஆதி பவ்மிக்கிட்டே ஆழ்விக்கிட்ட போனாலும் ஆழ்வி ஆதிக்கிட்ட என்ன போன பவ்யமா வருது என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஆதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரீட் கேட்குறாங்கன்னு. அதுக்கு ஆழ்வியோ ட்ரீட் கேட்டால் வையின்னா. ஆதி இல்லை அவங்க ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கேட்குறாங்கன்னு. அதுக்கு ஆழ்வியோ சரி ஓகே இந்த டைம் மட்டும் நான் ஓகே சொல்ல அங்கே என்ன நோன்னா அது மாதிரி இல்லைன்னு சொல்லி தலையை செஞ்சாலா. அப்போ ஆழ்வி என்னதான் வேணும்னு சொல்லி கேட்டேன். இல்லை நானும் குடிச்சிக்கிட்டுமான்னு சொல்லி கேட்டாளா. அப்போ ஆழ்வியோ நோ நீயும் சேர்ந்து குடிக்கிறதாண்டா இந்த பார்ட்டிக்கே நான் நோ சொல்லிடுவேன், நோ ட்ரீட். நீ சேர்ந்து குடிக்க போறேன்னா இந்த ட்ரீட்கே நோ, போய் அம்மா செய்கிற சாப்பாடை சாப்பிட்டு எல்லாரும் தூங்குங்க, மார்னிங் எழுந்து அவங்க வேலையை பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னாலா. அப்போ ஆதியோ அழ்வி ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டேன். ஆழ்வியோ சரி நல்லா விளையாடிருக்க, பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்லாம் வாங்கிருக்கேன், இந்த ஒன் டைம் மட்டும் போய் என்ஜாய் பண்ணிக்கன்னு சொல்லி சொன்னாலா. மறுபடியுமே அது சரிச்சிட்டு நிற்போம். இன்னும் என்னதான் வேணும்னு சொல்லி கேட்டான். இல்லை நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட பெர்மிஷன் கேள என்ன. அதுக்கு ஆழ்வியோ நீ கேட்டான்னு சொல்லி கேட்டான். அதுக்கு ஆதி இல்லை நீ கேட்டால் தான் அம்மா ஓகே சொல்லுவாங்க, நான் கேட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க, ப்ளீஸ் கேள என்னால. அதுக்கு ஆழ்வியோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்டு அவங்களுமே சரி ஓகே நைட் தாங்க வச்சுக்கோ, அன்றைக்கி சீக்கிரமாக அனுப்பிவிட்ரு, காலேஜ் போய் ரொம்ப நாளாக வந்து அட்லீஸ்ட் 1 டே வந்து காலேஜ் போட்டு சரி அனுப்பிச்சி விடுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஆழ்வியும் ஓகே சொன்னாங்க. ஆழ்வி பக்கம் திரும்பி சரி ஓகே போய் என்ஜாய் பண்ணி சொன்னாலா. ஓகேன்னு சொல்லிட்டு போய் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தாமஸ் சும்மா இல்லை என்ன ஆழ்வி பார்த்துட்டே இருக்கீங்க வாங்க நீங்களும் எங்கள் சொல்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டார். அதுக்கு ஆதியும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாது பொறுத்த வேண்டாம் ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லி சொன்னாள். அப்போ தாமஸ் ஆதி நீ சொல்லாத அவ சொல்லட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாள். அப்போ ஆழ்வி இல்லை எனக்கு இந்த பழக்கம் இல்லை வேண்டான்னு சொல்லி சொன்னோம். விஷ்ணு சைடு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இவ குடிச்சா எப்படி ரியாக்ட் ஆவான்னு ஏதாவது பிளான் இருக்குன்னு சொல்லி கேட்டான். அதுக்கு தாமஸோ இந்த மாத்திரையை மட்டும் ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கலந்து கொடுத்தோம்னா செம்மையாக போதையிடும்னு சொல்லி சொன்னாங்க. என் விஷ்ணுவும் தாமஸும் சேர்ந்து ட்ரிங்க்ஸில் ஏதோ ஒரு போதை மாத்திரையை கலந்து கிட்ட கொடுத்தாங்க. அது எதுவுமே தெரியாமல் ஆழ்வியும் அது குடிச்சா இருந்த 4 பேருக்கும் நல்லா போதை ஆயிடுச்சு. அப்போ ஆதியோ வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஃபைனல்ஸ்லாம் முடிஞ்சதில்ல. அப்போ செலிப்ரேஷன் அப்போ சில மாடல்ஸ் பார்ட்டிக்கு வந்திருந்தாங்க, அவங்க எவ்வளோ அழகாக இருந்தாங்க தெரியுமான்னு சொல்லி கேட்டார். அப்போ தாமஸோ சும்மா இல்லாமல் அந்த பொண்ணுங்களை விட ஆழ்வி செம்மையாக இருக்கு ஒரு நேச்சுரல் மாடல் தான் சொல்லி சொன்னால. பாதி அது சரக்கடிக்க பெர்மிஷன் கொடுத்தான்றதுக்காக எதுவும் வளரக்கூடாது சும்மா இல்லைன்னு சொல்லி சொன்னாலா. அப்போ ஆழ்வி சும்மா இல்லாம என்னை பார்த்தா மாடல் மாதிரி இல்லையான்னு சொல்லி கேட்டான். அப்போ அதே அவகிட்ட போய் நோன்னால என்ன மாடல் இப்படி தானே இருப்பாங்கன்னு சொல்லி அவளுடைய ரூமுக்கு போயிட்டு குட்டி ட்ரெஸ்ஸை போட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ தாமது சும்மா இல்லாமல் நான் கேமராமேன் சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அவளை ஃபோட்டோ பிடிக்க வந்தாங்க. பாதி நான் ஃபோட்டோ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி போஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது ரொம்பவே ஓப்பன் ஆகுது. அது சொல்லணும்னா 25+ வச்சுக்கோங்களேன். எல்லாம் பயங்கர போதையாகி அங்கவே மாட்டேடிச்சு. மார்னிங் ஆதி வேக்கப் ஆகி அவள் வீட்டுக்கு போய் காலேஜுக்கு போனா அங்கே காலேஜில் போனால் இவளை காங்கிராட்ஸ் பண்ணி பயங்கரமாக விஷ் பண்ணி கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்தேன். விஷ்ணு கால் பண்ணி என்ன நீ இல்லை ஆழ்வி இல்லை என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு விஷ்ணு அதுக்கிட்ட இல்லாதி எனக்கு டோர்னமெண்ட் 7 ஸ்டார்ட் ஆகுது, நான் கிளம்பிட்டேன், ஆழ்வி கால் பண்ணேன், உன் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு, என்ன பார்த்துக்கோன்னு சொல்லி சொன்னேன். என்ன அதுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஆதி அவள் கிளாஸ்க்கு போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம். ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. அப்போ பிரின்ஸ்பாலோ ஆதி கிளாஸில் நடத்திட்டு மேம் கிட்ட வந்து காதில் ஏதோ சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே ஆதி அவங்க பேரண்ட்ஸ் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உடனே போய் அவங்கள மீட் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆதியோ அங்கே பெஞ்சில் இருந்து எழுந்த உடனே அவள் கிளாஸ் ரூம் முன்னாடி போலீஸ் வந்து ஆதி கூப்பிட்டாங்க. அப்போ ஆதி என்னையே கூப்பிடுறீங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் கேட்டுட்டு இருந்தா. அப்போ போலீஸோ பண்ணுறதுதான் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறேன், ஆளுக்கும் பண்ணுற வேலைக்கு சம்மந்தமே இல்லை வான்னு சொல்லி அவளை கிளாஸ் ரூம்லேருந்து தரன்னு வெளியே இழுத்துட்டு போனாங்க.
அதே சேம் டைம் ஆழ்வி அங்கே வந்தா, கூடவே அவங்க பேரண்ட்ஸும் வந்தாங்க. அப்போ ஆழ்வியோட அம்மா ஹரி கணத்தில் அரைஞ்சி அவனை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு இதானே எங்களுக்கு பண்ணுவியா, இதே உன் அக்கா தங்கச்சியாக இருந்தா ஃபோட்டோ எடுத்திருப்பியா, இப்படி கண்ட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பியா, எவ்வளோ கேவலமான ஆள் நீ, உன்னை எப்படி நான் வீட்டுக்குள்ளே விட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஆதியோட அம்மா வந்து ஆழ்வி காலில் விழு, அவனுக்கே அடிச்சிடாத, கெரியரை காலி பண்ணிடாது ப்ளீஸ், அதை பற்றி உனக்கு நல்லா தெரியல, என் பிள்ளையோட வாழ்க்கையை அடிச்சிடாதுன்னு சொல்லி ஆழ்வியோட காலில் விழுந்தாங்க. அவள் டக்குன்னு அங்கேருந்து விழுந்தா, இந்த கேவலமாக நான் பிடிச்சி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி மொத்த காலேஜுமே சொல்லிச்சு. அப்போ ஆதி ஆழ்வியை முறைச்சி பார்த்தாள். என்ன நான் இருக்கும்போதே அவளை முறைக்கிறேன்னு சொல்லி போலீஸ் ஆதியை ஓங்கி அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போனாங்க. இந்த இடத்துல நான் ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணேன். அடுத்து என்ன நடக்க போகிறது நம்ம அடுத்து போய் சொல்ல பார்க்கலாம். என்ன காய்ஸ், அந்த ப்ரைவேட் ஃபோட்டோ எல்லாத்தையும் அதுதான் அப்லோட் பண்ணியிருப்பாளா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்ருங்க. இட்ஸ் ஃபேமிலி. பாய்.